ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஊறுகாய் எப்படி செய்ய போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். மாங்காய் ஊறுகாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு. மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, அப்புறம் கார்லிக்கு, பூண்டு, மாங்காயை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கின்னு அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சு வெளியே ஒரு 2 நாள் காய வைங்க. காய வச்சதுக்கப்புறமா எடுத்துன்னு வந்து உள்ளே வச்சு நல்லா ஊறிடுச்சான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சீரகம், வெந்தயம், மிளகு, கடுகு எல்லாத்தையும் வறுத்துடணும். ஒரு சின்ன கடாயில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி நல்லா நைஸாக பண்ணிக்கணும். பூண்டை இந்த மாதிரி நல்லா இடிச்சிக்கலாம். வரமிளகா நல்லா காய்ந்திருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா அதை வறுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைக்கணும். மிக்சியில் அரைச்சி எடுத்து நம்ம ஜலிச்சிக்கணும். அப்படியே போடக்கூடாது, ஜலிக்கணும். நம்ம ஜல்லடை வச்சு ஜலிச்சோம்னா திப்பி இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். ஜலிச்சு நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கணுன்னா கொஞ்சம் நமக்கு நல்லா அந்த ஊறுகாய்க்கு தகுந்த பதம் அந்த பவுட்ரு நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கார்லிக்கு, சில்லி பவுட்ரு, எண்ணெய் 1.5 லிட்டர் எண்ணெய் நம்ம ஊற்றிக்கணும். 4 கிலோ மாங்காய்க்கு 1.5 கிலோ எண்ணெய். ஓகேங்களா? இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் எண்ணெயில் கார்லிக் போடணும். கார்லிக் போட்டு கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் கார்லிக் போடணும். இல்லைன்னா தீஞ்சிடும், அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் எண்ணெய். கொஞ்சம் நல்லா ஆறின அப்புறம் அதை போட்டு அப்படியே கொஞ்சம் கலக்கினே இருந்தோம்னா நல்லா ப்ரௌன் கலராக வந்த அப்புறம் எண்ணெய் நல்லா கொஞ்சம் வெதன்னு இருக்கணும். அந்த ஹீட்லேயே போட்டோம்னா தீஞ்சிரும் எல்லாமே. இப்போ நம்ம அரைச்சி வச்ச எல்லாத்தையும் போட்டுடணும். மிளகு, கடுகு, வெந்தயம் இதெல்லாம் அரைச்சி தரலாம். நம்ம அதில் எண்ணெயில் போட்டு லாஸ்ட்டாக மிளகாத்தூளையும் அதில் போட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நல்லா அது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை தூக்கி நம்ம மாங்காயில் ஊற போட்ட மாங்காயில் நம்ம ஊற்ற போகிறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், ஊறின மாங்காய் அது உப்பு போட்டு ஊற வச்சுது. அதுக்கப்புறம் நம்ம அதை ஊற்றிட்டு நல்லா கலக்கி ஃபுல்லாக வலித்து ஊற்றிடணும். ஊற்றிக்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 4-5 டைமு கிண்டணும். லைட்டாக அந்த வாணலில் இருக்கிறதையும் திரும்ப மாங்காய் எடுத்து அதில் போட்டு வலித்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கின அப்புறம் நல்லா கலக்கலாம். கலக்கின அப்புறமா டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறமா எல்லாம் ஓகே கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம டப்பாவில் மாற்றிக்கிட்டு ஒரு 3-4 நாளைக்கு வெயிலில் வைக்கணும். இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு தாளிப்பெல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம உடனே சாப்பிட முடியாது. ஏன்னா அது ஊறி இருக்காது, அந்த டேஸ்ட் வராது நமக்கு. ஸோ நம்ம அதை ஒரு டப்பாயில் ஊற்றிக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு நல்லாயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் குறை இருந்தால் திரும்ப நம்ம ஏதாச்சும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக இருந்தாலும் சரி, உப்பு கம்மியாக இருந்தாலும் சரி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு டப்பாவில் சேஞ்ச் பண்ணிக்கின்னு